ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Enna Rusikkalam. வாங்க இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதுவும் டாக்டர் ஷர்மிகா மேம் ரெக்கமெண்ட் பண்ண 25 விதமான கிட்ஸ் ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி தேங்காய் சாதமும் காலிஃப்ளவர் சில்லியும் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடியது. இந்த காலிஃப்ளவர் சில்லியில் எந்த விதமான சாஸுமே சேர்க்கல, வீட்டில் உள்ள மசாலா வச்சு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் சாதத்துக்கு சாதம் அடுப்பில் போட்டிருக்கேன். நான் எப்போதுமே சாப்பாடு வடித்து தான் எடுப்பேன். அதனால் நான் ஃபஸ்ட்டே ரைஸை போட்டுட்டேன். ரைஸ் நல்லா வெந்து வரட்டும். சைடில் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். இது காலிஃப்ளவரை கொஞ்சம் நேரம் போட்டு எடுக்கிறதுக்கு. அப்படி போட்டு எடுக்கும்போது அதில் உள்ள தூசி என்ன பூச்சி இருந்தாலும் வெளியில் வந்துடும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த வெந்நீலேயே அந்த இருக்கிற எல்லா தூசியும் வெளியில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கதிர் பிராண்டில் தஞ்சாவூர் பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் குக் ஆகிடுது நல்லாவே. இப்போ இந்த ரைஸை அப்படி ஓரத்தில் ஓப்பன்லேயே விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். நம்ம இப்போ தேங்காய் சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை. இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். வேர்க்கடலை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் ஒரு 3 வத்தல் நான் நல்லா கிள்ளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கிட்ஸுக்கு செய்கிறனால 3 வத்தல் தான் சேர்த்துருக்கேன். இதுதான் இந்த ரைஸுக்குள்ளே காரம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா அந்த கோல்டன் கலரில் வரும்ல, அந்த ஸ்டேஜில் நல்ல 1 கப் அளவு நல்ல துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தேங்காய் சாதம். இதில் நீங்கள் பச்சை மிளகாவும் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நீங்கள் ஃபஸ்ட்டே ஆயிலில் போடுறதா இருந்தாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கடைசியாக போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் நல்லா வறுத்துக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் கிட்ஸுக்கு மதியானம் கொடுத்து விடும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க ரைஸை தூக்கி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த தேங்காய் சாதத்துக்கும் இந்த காலிஃப்ளவர் சில்லிக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த காலிஃப்ளவர் இந்த வெந்நியில் இருந்திருக்கு. இப்போ இதை அப்படியே வடிகட்டி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும். இப்போ வெஜிடபிள் கட்டர் தாங்க இது. ரொம்ப ஈஸியாக ஆகுதுங்க வேலையை. இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் வேலைக்கெலாம் போகிறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்தில் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கி தந்துடுதுங்க. இது ஆன்லைனில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நான் அமேசான் லிங்க் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இது இங்கே சவுதி அரேபியாவில் தான் வாங்கினேன். நான் ஆன்லைன்லேயும் இருக்குது. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் நம்ம நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு இந்த பாதியாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும்ல, அது அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நேரம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளில் கலர் மாறிடும். அந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருங்க. அப்போனா உங்களுக்கு கெட்டே போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி 1-2 அரைச்சி தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் அப்படியே ப்ளெயினாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியோட இந்த ஜூஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கி இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதான் இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் காரமும் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் கொஞ்சமாக ஜீரகத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க.
ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு 75% வெந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம வெந்நீரில் வேறு போட்டு எடுத்துருக்கனால ரொம்ப ஈஸியாகவே வெந்துடும். நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். கொஞ்சம் வெந்த பிறகு பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப பியூரான கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இந்த பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஊரில் இருக்கிற பிராண்ட் எது நல்லாயிருக்குன்னு பார்த்து நான் அமேசானில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதில் நல்லா தண்ணி ஊற்றி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கிரேவிக்கு நல்ல ஒரு கிளாஸியான லுக்கு கொடுக்கும். அப்படியே நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான எம்மையான ஒரு காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிட்டு. ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மேலே பெப்பர் தூவி விட்டுக்கலாம். இது நான் என் பையனுக்கு கொடுத்து விடுறனால இதை வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் கடைசியாக நல்லா பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி மேலே நல்லா தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா அந்த காரம், பச்சை மிளகாவோட காரம் ஃபுல்லாக அதில் இறங்கி பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் சாதமும் காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி ஃப்ரூட்டுக்கு கிரேப்ஸ் தான் வச்சுருந்தேன். இந்த எல்லா ரெசிபியும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ உங்களை தேடி வரும்.